காலை வணக்கம். வெல்கம் டு பிரகி மொமெண்ட்ஸ். என்னோட பேர் கீர்த்தி. நான் என் ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி சர்ப்ரைஸாக ப்ரௌனி பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ப்ரௌனிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. லாஸ்ட் இயர் மேல என்னோடய தங்கச்சி சென்னைக்கு வந்தாள். அப்போ அவள் என்கிட்ட கேட்டா, அக்கா எனக்கு ப்ரௌனி செஞ்சு தரியா அப்படின்னு. சரி தங்கச்சி ஆசையாக கேட்குறாளேன்னு சொல்லிட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்கிட்ட ஓடிஜி இல்லை, குக்கரில் தான் செய்யலான்னு பண்ணேன். ஒரு படத்தில் ரம்பான்னு நினைக்கிறேன், சப்பாத்தி செய்கிறேன்னு சொல்லி தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு மாவு போடுவாங்க, அப்புறம் மாவு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தண்ணி போடுவாங்களே, அந்த மாதிரி ஏதேதோ ஆட் பண்ணி கடைசி ஒரு வழியாக கேக் டெக்ஸ்டருக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் சாப்பிட்ட அவளுக்கு அன்றைக்கி சரியான ஸ்டொமக் பெயின். எனக்கே ஒரு மாதிரி பாவமாக போச்சு. அச்சச்சோ நம்ம சமைச்ச அவளுக்கு இப்படி ஆகிடுச்சே அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து என் ஹஸ்பண்ட் எனக்கு ஓடிஜி வாங்கி தந்தாங்க. நானும் சரி ப்ரௌனி ட்ரை பண்ணலான்னு ஒரு 4 to 5 டைம்ஸ் ஃபுல் சொதப்பல். அதுக்கப்புறம் தான் ஒழுங்காகவே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். எந்த அளவுக்குன்னா, இப்போ ஜிபி டெசர்ட்ஸ்னு குட்டியாக ஒரு ஹோம் பேஸ்ட் டெசர்ட் ஷாப் ரன் பண்ணுற அளவுக்கு. இப்போ ப்ரௌனின்னு வந்தால் அது கீர்த்தின்னு சொல்கிற அளவுக்கு என்னோடய ப்ரௌனிஸ் இருக்குது. இதுக்கும் ஒரு படி மேலே என் ஹஸ்பண்ட் வெளியே கேக் ஒரு ப்ரௌனி சாப்பிட்டா, எனக்கு இது பிடிக்கலம்மா, உன் அளவுக்கு இல்லைன்னு சொல்லுவார். எந்த ஒரு கிளாஸ்க்கும் போகாமல் நானே விழுந்து எந்திரிச்சு கற்றுக்கிட்டேன். அதுக்கு ஐம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் ஃபார் நாட் கிவிங் அப்.